தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எரேமியா 31:16. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். ஆமேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் யாராவது சால்வேட் ஆகலைன்னு நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? இல்லை எனக்கு இப்படி ஒரு வேலை வேணும், ட்ரீம் ஜாப் எனக்கு இப்படி இருக்குது, வேலையே எனக்கு கிடைக்கல அப்படி சொல்லி நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஏதோ ஒரு விஷயம், இல்லை நீங்கள் கடனில் அமிழ்ந்து போயிருக்கலாம், அதை சீக்கிரம் அடைக்கணும்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த மாதிரி நீண்ட நாளாக ஏதோ ஒரு ப்ரேயருக்காக நீங்கள் காத்துக்கொண்டே இருக்கீங்க, அழுதுகிட்டே இருக்கீங்களா? தேவன் உங்களை பார்த்தா சொல்கிறாங்க, நீங்கள் அழாதபடிக்கு உங்கள் கண்ணீரை அடக்கி கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்கிற நேரம் இங்கே வந்தாச்சு. தேவன் உங்கள் வாழ்வில் எல்லாவற்றையும் அப்படியே அவர் மாற்றி போடுவார். நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அவங்க சத்துருவின் பிடியில் இருந்து உங்களோட அன்புக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக அவருங்க மாறுவாங்க. தேவன் மாற்றி கொடுப்பேன்னு வாக்கு தராரு. நீங்கள் இதை விசுவாசிக்கும் போது உங்களோட ஜபத்தில் ஆம் என்றும் அமேன் என்றும் இப்போ பதில் கிடைக்கும். ஆமேன்.